பிரைஸ்தல குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 27 அதிகாரம் 23 இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். மத்தேயு 27 அதிகாரம் 23 ஏன் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்றார்கள் என்றால், சிலுவையானது சாபத்தின் சின்னம், பாவத்தின் சின்னம், பாடுகளின் சின்னம். ஆனால் இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டதால் பாவத்தின் சின்னமாகவும் சாபத்தின் சின்னமாகவும் இருந்த சிலுவையை ஜெயத்தின் சின்னமாக, வெற்றியின் சின்னமாக மாற்றினார். பாவம் இல்லாதவர், பரிசுத்தமானவர் நமக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக சிலுவையை சுமர்ந்தார். சிலுவையில் அடிக்கப்பட்டார். வேத வாக்கியம் நிறைவேறும்படியாகவும் பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்படியாகவும் தன்னை தாழ்த்தினார். எனவேதான் சாபம் ஜெயமாக மாறியது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் செய்ய நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்தோமானால் எல்லாமே ஜெயமாய் மாறும் என்பதற்காகத்தான் நாம் எப்போதும் உங்களுடைய கூட இருப்பேன் என்று அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாகவும் சிலுவையை ஜெயித்தார். சித்தத்தின்படி வருகிற பாடுகளை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டதால் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறும் என்பதை அறிவிக்கத்தான் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். பொறாமையினால் தான் இயேசுவை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார்கள் என்று நன்கு அறிந்து கொண்டான் பிலாத்து. மேலும் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் இந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். ஆனாலும் பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசு சிலுவையை சுமந்தபோது சீசர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆனால் சிலுவையில் வெற்றி சிறந்தார், உயிர்த்தெழுந்தார் என்றவுடன் திரும்ப ஓடி வந்தார்கள். இயேசு மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார் என்றவுடன் பேதுரு சபிக்கவும் சத்தியமனவும் தொடங்கினான். நீதி நிமித்தம் பாடுகளை சகிக்கிறவன் அவமானம் நிந்தை அடைவான். இவன் ஏசப்பா பிள்ளை என்றானே, நான் தேவ மனுஷன் என்றானே, இவன் கிறிஸ்தவன் என்றானே என்று சொல்லியும் கேலி செய்வார்கள். ஏசப்பா ஏன் என்னை கைவிட்டீர் என்று நாம் தேவனை நோக்கி கதறி கதறி சத்தமிட்டு அழுது புலம்பும்படி செய்வார்கள். நாம் படுகிற வேதனையையும் கண்ணீரையும் பார்த்து சுற்றி இருப்பவர்களுக்கு இரக்கம் வராது, மாறாக வேடிக்கை தான் பார்ப்பார்கள். இதுதானே சிலுவையில் இயேசுவுக்கு நடந்தது. நாம் அவர் பிள்ளை என்றால் நமக்கும் அதுதானே நடக்கும். சிலுவை பாதையில், அதாவது பாடுகளின் பாதையில் நடக்கிறவனுக்கும் சிலுவையை சுமந்த இயேசுவை பின்பற்றுகிறவனுக்கும் இதுதான் நடக்கும். அவ்வாறு நடப்பது நிச்சயம் என்றால் பாடுகளில் வெற்றி சிறப்பதும் நிச்சயம்தானே. இயேசு மகிமை அடைய, வெற்றி அடைய பிதா கொடுத்த கால அளவு 3 நாள். நாமும் பாடுகளில் இருந்து வெற்றியடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறார். பலவீனமானவர்கள், பாடுபடுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், துக்கப்படுகிறவர்கள் என அவர்கள் சுகமடைய, வெற்றியடைய, அற்புதம் அதிசயம் காண என காலத்தை வென்றவர், சிலுவையை வென்றவர் நாம் வெல்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் காலத்தை வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவருடைய பாதையில் செல்கிற நாம் நம்முடைய பாடுகளின் மத்தியிலும் அவருடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு காத்திருப்போமானால் அவரை சுற்றி இருப்பவர்களின் கண்களுக்கு முன்பாக அவர் சிலுவையில் வெற்றி கண்டவர். நம்மை சுற்றி இருக்கிறவர்களின் கண்களுக்கு முன்பாக நம்மையும் வெற்றியடைய செய்வார். அம்மேன். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை இன்று தியானிக்கிற நாங்கள் எங்களுக்காகவே எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் முறியடிக்கவே சிலுவை பாடுகளை அனுபவித்து எங்களுக்காகவே இரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையையும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.